அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் பண்ணலாம். ஆனா எத்தனை அரசுகளை விமர்சனம் செய்ய முடியும்? இதற்கும் காரணம் பல அரசுகள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பத்தி இருக்குன்னா அப்போதுல இருந்து இது இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக வேண்டும். இப்போ அதுதான், இப்போ சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்குது. இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் வைக்க வேண்டும். ஆக இவர்களுக்கு குடிக்காத எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடுங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கின்றன. அமெரிக்காவே ஒரு உதாரணம். அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவேர்னஸ் பற்றினது தான் இந்த சைக்காட்ரி அப்படின்னு நான் சொல்றது. வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு நற்பயனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது கவுன்சிலிங், ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பதுதான். மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்தல்ல, தெரிந்து செய்யப்பட்டது தான் அது. அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்கிற விஷயம் இல்லை, இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும். எப்படி டிராஃபிக்கில் ரெட் லைட் இருக்குதோ இது இருக்கும்போது போகாதேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி எடுத்து சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும். தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணை அமைச்சிருக்காங்க சார். அது தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் பண்ணலாம். ஆனால் எத்தனை அரசுகளை விமர்சனம் செய்ய முடியும்? இதற்கும் காரணம் பல அரசுகள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.